நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். என்ன அப்படின்னா, சித்தோட ரேங்கிங்ஸும் அவங்களோட டைட்டில்ஸை பற்றி பார்த்தோம். அவங்களோட பட்டமும் பதவியும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி தமிழ் டீட்டெயிலே பார்த்துருப்பீங்க. ஜெடாயோட பட்டமும் பதவியும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜெடாய்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர்கள். ஏன்னா இவங்க தான் வந்துட்டு ஸ்டார் வார்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹீரோஸ் வில்லன்ஸ் அப்படின்னாலே ஜெடாயை சார்ந்தவங்க, சித்தை சார்ந்தவங்க தான். இவங்க ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை இந்த கேலக்ஸியை போட்டு அலக்கழிப்பாங்க. அதுதான் இந்த ஸ்டார் வார்ஸ். பட் அதையும் தாண்டி ஸ்டார் வார்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்மளோட ஸ்டார் வார்ஸோட சீரீஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யா ஆஃப் கோர்ஸ் நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேக்ஷன் வீடியோ பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கும் தனிப்பட்ட கதைகள் இருக்கும். சரி, இப்போ அந்த கதை பற்றி எல்லாம் பேசுவானா டேரக்டா நம்ம இவங்களோட பட்டமும் பதவியை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. ஸோ முதல்ல நம்ம யங்லிங்ஸ்லேருந்தே போயிடலாம். ஸோ யங்லிங்ஸ் அப்படிங்கிறது தான் ஜெடாய்களில் குழந்தையா இருக்கும்போதே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க லிட்டரலி வந்துட்டு சித் ஹோப்ஃபுல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி தான், அதாவது எங்களோட இனத்தில் சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிறக்காக ரெக்ரூட் செய்யப்படுற ஒரு கூட்டம் தான் இந்த யங்லிங்ஸ். இதே மாதிரி இருக்கிற யங்லிங்ஸ் தான் சித்தோட ஹோப்ஃபுல்ஸ். அதே மாதிரி இவங்களுமே ஜெடாய் ஹோப்ஃபுல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஜெடாய் இனிஷியேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி கேலக்சியில் ஆங்காங்கே இருக்கிறவங்களுக்குள்ள ஃபோர்ஸ் சென்சிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்க்குற அந்த சின்ன குழந்தைங்க தான் இந்த யங்லிங்ஸ் எல்லாருமே. ஸோ ஒரு பாயிண்ட்ல அந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றிருப்பாங்க. என்ன பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, ஜெடாய்கள் அப்படிங்கிறவங்களே பிள்ளை பிடிக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே குழந்தைகளை கடத்திட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபோர்ஸ் சென்சிட்டிவ் இருக்குன்னு சொன்னால் அப்பா அம்மா கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் லூக் ஸ்கைவாக்கர் வர காலகட்டங்களில் தான் மாற்றவே ட்ரை பண்ணாங்க. ஈவன் நம்ம கேல் கெஸ்டிஸ் அதை தான் பண்ணியிருப்பாரு. இவங்க விதி பிரகாரம் எங்கள் கூட வந்து அவங்க சேர்றதுன்னா சேரட்டும், அவங்க டெஸ்டினி நிஜமாலுமே ஒரு ஜெடாயா இருக்குன்னா அவங்களே நம்மளை கண்டுபிடிச்சிடட்டும், நம்ம யாரையும் தேட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாலோகிரானை உடச்சிருப்பாரு. நான் சொல்கிறது எதுலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யா ஆஃப் கோர்ஸ் ஜெடாய் ஃபாலன் ஆர்டர் கேமோட எண்டிங்கே அதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சனலி பர்ஃபெக்டாக வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் வந்துட்டு ஜெடாயோட பெர்ஸ்பெக்டிவை மாற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு தான் மேண்டோரியனில் குரோகுவை நீ ஒன்று இதை தேர்ந்தெடுக்கலாம் இல்லைனா அதை தேர்ந்தெடுக்கலாம் சொல்லிட்டு ஜெடாயா மேண்டோரியனான்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒருத்தங்களை வந்து வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்குள்ளே வச்சிருக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரப்பட்ட சின்ன குழந்தைங்களாம் தான் யங்லிங்ஸ் அப்படிங்கிறது மறுக்கான இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஸோ இப்படி இருக்கிற குழந்தைங்க எல்லாமே காலப்போக்கில் ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்கான கைப்பிடி கிறிஸ்டலை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான லைட் சேவர் உருவாக்குனதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த ஒரு ஜெடாய் ட்ரைனிங் எல்லாமே ஜெடாய் அகாடமி இல்லைனா வந்துட்டு ஜெடாய் டெம்பிள் அவங்க பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க பேடவானா ஆகிறதுக்கான ஒரு தகுதி பெறாங்க. யா ஆஃப் கோர்ஸ் யங்லிங்ஸ்க்கு அடுத்து ஜெடாய் பேடவான். ஸோ பேடவான் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, இந்த சித் அப்ரண்டிஸ் மாதிரியே தான். ஸோ ஒரு மாஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாணவன் தான், அதாவது குரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. யா ஆஃப் கோர்ஸ் இதை வந்துட்டு சித்திலேயே நான் சொல்லியிருக்கணும். ஜெடாயின் வரும்போது மட்டும் தான் அந்த குரு சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எனக்கு வருதுங்க. சித்தை பொறுத்த வரைக்கும் அது வரவே மாட்டேங்குது. முறைக்கு அவங்க மேனிபுலேட் பண்ண ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு அது வரமாட்டேங்குது. சரி, ஓகே, அந்த ஒரு சிஷ்யன் தான் இந்த ஒரு பேடவான் அப்படிங்கிற ஒருத்தன். நிஜமாலுமே சித்தை விட இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ஜெடாய் பேடவான்ல இருந்து நைட் ஆகி ஜெடாய் மாஸ்டர் ஆகிறது, அது எல்லாமே வந்துட்டு லிட்டரலி நம்ம ஒன்ஸ் காலேஜில் வந்துட்டு ப்ராக்டிகல்ஸ் படிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு ஜெடாய் யங்லிங்ஸோட கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நீங்கள் ஜெடாய் பேடவான் ஆகும்போது முறைக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகிற மாதிரி, அதாவது ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பண்ண ப்ராக்டிக்கலை அங்கே போய் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டில் ஃபீல்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி பேடவான்ஸை மாஸ்டர்ஸ் கூட அனுப்பிச்சுடுவாங்க. மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே எப்படி பண்ணுறாங்க, அதே சமயம் எந்த விதத்தில் எப்படி நடந்துக்கணும், ஆபத்தான தருணங்களில் எப்படியெல்லாம் நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ப்ராக்டிக்கலி நம்ம வந்துட்டு விட்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி ஜெடாய் பேடவானுக்கு ஒரு பர்டிகுலர் நெறிமுறை மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க பின்னாடி வந்துட்டு ஒரு ஜிண்டி மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஜிண்டி இருக்குது அப்படின்னாலே அவங்க ஒரு பேடவானாக இருப்பாங்க. ஈவன் அவங்க எப்படிப்பட்ட ஹேர் கட்டாக வச்சிருந்தாலுமே ஒரு பாயிண்டில் நம்ம ஆனக்கின் குட்டி பையனாக இருக்கும்போது ஒன்ஸ் அந்த ஃபேண்டம் மேனஸ் படத்தோட எண்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் சின்னதாக ஜிண்டி போட்டிருப்பாங்க. நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த பேடவானோட ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ யூனிஃபார்மாக வந்துட்டு அவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், ஏன்னா சில பேருக்கு முடியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. யா ஆஃப் கோர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நெத்தி சுட்டி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பின்பக்கம் தொங்கூட்ட மாதிரி ஒரு ஆர்னமெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஆர் ஒரு ஜுவல்லரின்னு சொல்லலாம். இதுலேயுமே ஒரு மாஸ்டருக்கு ஒரு பேடவான் தான் இருக்கணும். பட் இன்னொரு பேடவான் வேணும் அப்படின்னா சித்து மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்களை கொல்லணும்னு அவசியம் கிடையாது. இவங்க அந்த ஜெடாய் பேடவானை ஜெடாய் நைட்டை ப்ரொமோட் பண்ணிவிட்டு அவங்க இன்னொரு பேடவானை வந்துட்டு எடுத்துக்கலாம். அதே சமயம் ஜெடாய் நைட்டுமே வந்துட்டு ஜெடாய் மாஸ்டருக்கு தகுதி ஆகிட்டான் அப்படின்னா அவனையுமே வந்து ஒரு ஜெடாய் மாஸ்டர் ஆக்கிட்டு இவங்க அவனுக்கு ஒரு பேடவானை கொடுக்கலாம். அண்ட் ஜெடாய் பேடவான் வந்துட்டு
ஒரு ஜெடாயா அப்படிங்கிறதுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து நிறைய ட்ரையல்ஸ் வைப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு ஃபைட்டிங் இருக்குது, அதே சமயம் எந்த அளவுக்கு அவங்க தைரியமாக அந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். ஜென்ரலி நம்ம கெனோபி வந்துட்டு இந்த 2 டெஸ்ட்டையுமே பாஸ் பண்ணனால தான் பேடவனாக இருந்தவர் அந்த ஃபேண்டம் மெனஸ் கிளைமேக்ஸில் ஒன்ஸ் குவைங் ஜின் இறந்ததுக்கப்புறம் அவர் மாஸ்டர் ஆயிருப்பார். ஏன்னா அந்த ட்ரையல்ஸ் அவர் பாஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறனால, அவர் ஒன்ஸ் மாஸ்டர் ஆயிட்டார் அப்படிங்கிறனால தான் குவைங் ஜின் ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆனக்கினை ஒரு பேடவானாக எடுத்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. மறக்காமல் குரு சிஷ்யன்னு சொல்லிட்டு ஒரு காமிக் போட்டிருப்பேன். அதுக்குள்ளே வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த ஒரு மாஸ்டருக்கும் பேடவானுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது, அந்த ரியல் பேட்டில் ஃபீல்டில் வந்துட்டு ஒரு பேடவான் எப்படி ஆக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அதில் சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 50 நிமிஷம் வீடியோவாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி போட்டது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை தாண்டி இன்னுமே வந்து நிறைய ட்ரையல்ஸ் இருக்குங்க. அது வந்துட்டு ஜென்ரலி எல்லா பேடவான்ஸுக்கும் அப்ளிகபிள் இருந்த மாதிரி தெரியலனாலும், பட் ஆனக்கினுக்கு அது எல்லா ட்ரையல்ஸுமே அப்ளிகபிள் ஆன மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா ட்ரையல் ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடலில் இருக்கிற ஏதாவது ஒரு உறுப்பு வந்துட்டு பெரிதளவில் காயப்பட்டுருச்சு அப்படின்னா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஒரு விஷயம் ஆக்சுவலி கை போனதுக்கப்புறம் இவன் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது கெனோபி வந்துட்டு ட்ரையல் ஆஃப் ஃப்ளஷை வந்துட்டு அவன் ஓவர் கம் பண்ண மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஜெடாய் ஹை கவுன்சில் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து இவன் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அதாவது ஆன்மாவை தனக்குள்ளே போயிட்டு அந்த சோலை வந்துட்டு ஆழத்தில் வந்துட்டு தான் யார் அப்படிங்கிற உணர்றது, இதையுமே வந்துட்டு அவர் பண்ணியிருப்பாரு ஈவன் க்ளோன் வார்ஸில். எப்போ அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் நம்ம ரீசெண்டாக வந்துட்டு பவர்ஃபுல் பீயிங்கில் மார்டிஸ் காட்ஸை பற்றி பார்த்துருப்போம். அதில் ஆனக்கினை பற்றி சொல்லியிருப்போம் வேற ஒரு ரெல்மில் இருக்கும்போது. அந்த ஒரு ரெல்மில் வந்துட்டு அவரோட எதிர்காலத்தை அவரே பார்த்துருப்பாரு. ஸோ தன்னை தானே அறிதல் அந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணணும். இதை வந்துட்டு ஜென்ரலி எல்லாரும் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட எதிரி அவங்களோட சண்டை போடுறது, அந்த டார்க் சைட் ஆஃப் த ட்ரையல்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ரே ஸ்கைவாக்கர் கூட பண்ணியிருப்பாங்க. நம்ம எங்கே வேணா பண்ணு ஆனால் கீழே மட்டும் போகாதுன்னு சொல்லிட்டு நம்ம லூக் ஸ்கைவாக்கர் சொன்னாலும் அவங்க அங்கே போகிறக்கா ட்ரை பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இவன் லூக் ஸ்கைவாக்கர் வந்துட்டு டகோபாவில் போய் பண்ணியிருப்பாரு. அதே ஒரு விஷயத்தை தான் இவன் நம்ம ஸ்டார் கில்லரும் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு இருக்கிற டார்க்னஸை அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே கெட்டவன் ஒருத்தர் இருப்பான். யார் வந்துட்டு அதிகமாக ஒருத்தனை ஓவர் கம் பண்ணுறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க ஜடை ஆகிறது சித்தாகிறது இருக்குது. சாதோரம் தான் இது ரொம்பவே முக்கியமானது. இது நம்ம ஆனக்கின் ஈஸியாகவே பண்ணியிருப்பாரு. இந்த ட்ரையல் ஆஃப் இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பார்க்காமையே நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இதுதான் வந்துட்டு ஜென்ரலி இங்கே என்னப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி ஒரு டிஸ்பிளேல போட்டு காமிச்சு இன்னொரு பக்கம் நம்ம ஆனக்கினை குட்டி பையனாக இருந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ட்ரையலை வந்துட்டு ஆனக்கின் அப்பயே பாஸ் பண்ணியிருப்பான். மறக்காமல் ஃபேண்டம் மெனஸ் படம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்று ஹாட் ஸ்டாரில் பாருங்க, இல்லைனா டவுன்லோட் பண்ணி பாருங்க, இல்லை நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதுலேயும் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ தான் நம்ம சொன்னோம்ல, ஒன்ஸ் வந்துட்டு ஒரு மாஸ்டருக்கு இருக்கிற பேடவான் வந்துட்டு ஜெடாய் நைட்டாக மாறிட்டான் அப்படின்னா அவங்க இன்னொரு பேடவான் எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஜெடாய் நைட் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் தனியாகவே மிஷன் பண்ணலாங்க. அவனுக்குன்னு ஒரு மாஸ்டர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் மாஸ்டர் இல்லாமல் இப்போ வந்துட்டு சுதந்திரமான ஒருத்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் ஒரு பாயிண்ட்ல அவருமே வேணும்னா ஒரு பேடவான் எடுத்து அவர் ஒரு மாஸ்டராகவும் ஆகலாம். அந்த சுச்சுவேஷன் வரும். ஆஃப்கோர்ஸ் ஆனக்கின் வந்துட்டு ஜெடாய் நைட்டாக இருக்கும்போது ஒரு பேடவான் எடுத்திருப்பாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த ஒரு பேடவானுக்கு நம்ம ஆனக்கின் தான் மாஸ்டர் இருப்பார். ஆஃப்கோர்ஸ் அஷோகா டானோ அவங்களுக்கு அவர் தானே மாஸ்டர் இருந்தார். ஸோ லைக் தட் தான். ஸோ இந்த மாதிரி கூட்டங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு எல்லாருமே வந்து இவங்களை ஜெடாய் நைட் அப்படின்னாலே தெரியும். பட் ஜெடாய் மாஸ்டரு, அதே சமயம் ஜெடாய் பேடவான், அதுக்கப்புறம் ஜெடாய் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்துட்டு பெருசாக மக்கள் பற்றியில் தெரியாது. ஆனால் ஹீஸ் ஜெடாய் நைட் அப்படிங்கிறது மட்டும் எல்லா ஆடியன்ஸ்க்கும், அதாவது ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஜெடாய் நைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஜெடாய் நைட் அப்படிங்கிறவங்க தான் அதிக பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்களுக்குன்னு பேடவான் எடுக்காமல் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு கேலாக்டிக் ரிப்பப்ளிக்காக மிஷன் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியே இருப்பாங்க. அதனாலே வந்துட்டு அதிகமாக இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்களை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஒரு சமயத்தில் நிறைய பேருக்கு அந்த ஃபோர்ஸை பற்றியும், அதே சமயம் இவங்களுமே ஃபோர்ஸ் அதிகமாக உணர்ந்து ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு நடந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஜெடாய் நைட்டு தான் ஒரு பாயிண்டில் ஜெடாய் மாஸ்டர் ஆவான். ஸோ உண்மையாலுமே தான் யார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தாண்டி உண்மையாலுமே அந்த ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத உணர்ந்த ஒருத்தர், எல்லாமே உணர்ந்த ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஆக முடியும். எல்லாம் உணர்ந்த ஒருத்தர்னால மட்டும் தான் இந்த மாதிரி பேலன்ஸ் வேணும் அப்படிங்கிறதே உணர முடியும். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் இந்த ஜெடாய் மாஸ்டர். ஆஃப்கோர்ஸ் இதில் வந்துட்டு கை தேர்ந்தவர் வந்துட்டு குவைங் ஜின்னாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாஸ்டர் அப்படின்னா எனக்கு பர்சனலி என்றைக்குமே கெனோபி தான். யோடா வந்துட்டு எவ்வளோ வருஷங்கள் இருக்காரு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. பட் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா யாரோ ஒரு ஜஸ்ட் ஒரு ரிப்பப்ளிக் கீழே இருந்துட்டு நிறைய விஷயத்தை நம்ம ஜெடாய்கள் பார்க்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிறது கவுண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு 100க்கு 100ஐயும் தாண்டி 1000க்கு 1000 விதம் அது வந்துட்டு ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆஃப்கோர்ஸ் ஜெடாய்கள் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஒரு இடத்த ஆட்சி வச்சிருக்கலாம். அவங்களுக்கு கீழே வந்துட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு உலகத்தை, ஒரு கேலக்சியை வந்துட்டு கொண்டு போயிருக்கலாம். பட் ஆனால் அதை கேலாக்டிக் ரிப்பப்ளிக்குள்ளே கொண்டு போய் அவங்களுக்கு கீழே இவங்க வேலை செய்கிற மாதிரி பண்ணி அந்த ரிப்பப்ளிக்குள்ளே வராத எந்த ஒரு பிளானட்டுக்குமே வந்துட்டு இவங்க உதவி பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பாரபட்சம் பார்க்குற மாதிரி தானே. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி கேலக்சி ஃபுல்லாக அமைதி ஒழுங்கில் நிலைநாட்டுற
இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கவுண்ட் 2க்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அது ரீசெண்ட் டைம்ஸ், அதாவது ஒரு 2024 பிகினிங் டைமில் ஒரு நாவலில் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. கண்டிப்பாக நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் அப்ராட் ஃபுல்லாமே ட்ரெண்ட் ஆச்சு. நம்மளோட ஸ்டார்ஸ் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் யூ நோ யூ நோ. ஸோ இந்த மாஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் தடை செய்யப்பட்ட எல்லா இடங்களுக்குமே போகிறக்கான அனுமதி இருக்குது. அதில் ஒன்று தான் ஹாலோகிரான்ஸ் இருக்கிற அந்த வால்ட், ஜெடாய் ஆர்கிவ்ஸ், அது எல்லாத்துக்குமே போகிறக்கான ஒரு அனுமதி இருக்குது. அண்ட் அதே இடத்துல தான் சித்தோட ஹாலோகிரான்ஸ் இருக்குது, அவங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸுமே இருக்குது. சரி, ஓகே. இதை தொடர்ந்து ஜெடாய் ஹை கவுன்சில் மெம்பர். ஸோ இந்த ஹை கவுன்சில் மெம்பர் அப்படிங்கிறவங்க மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 12 பேர் வந்துட்டு யார் அடுத்த மெம்பராக ஒருத்தர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்டா அடுத்து வரலாம், அதான் 12 பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் ஆஃப்கோர்ஸ். ஏன்னா இதில் வந்துட்டு லைஃப் டைமாக இருக்கக்கூடியவங்க 5 பேர் இருப்பாங்க, லாங் டேர்மில் இருக்கக்கூடியவங்க 4 பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் தான் லிமிடெட் டேர்ம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த லிமிடெட் டேர்ம் மெம்பர்ஸ் வந்துட்டு அடிக்கடி மாறக்கான சுச்சுவேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களில் இருக்கிறவங்க இந்த ஜெடாய் மாஸ்டர் எல்லாமே யார் வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓட் மாதிரி போட்டு அவங்களோட ஹை கவுன்சில் வந்துட்டு ஒரு இடமா கொடுப்பாங்க. ஸோ கவுன்சில் மெம்பராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் குவைங்கான் ஜின் வந்துட்டு அந்த ஒரு கவுன்சில் மெம்பர் ஆகிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை வேணான்னு சொல்லியிருப்பார். ஸோ அதே சமயம் வந்துட்டு அந்த கவுன்சிலில் இருக்கிறவங்க இன்னொருத்தங்களையும் தேர்ந்தெடுக்கலாம். யார் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் த ஆர்டர் அப்படிங்கிற ஒருத்தங்களை. ஸோ லீடர் ஆஃப் த ஆர்டர் அப்படிங்கும்போது ஜெடாய் ஹை கவுன்சிலில் ஒரு மாஸ்டர் மாதிரி ஒருத்தங்களை வந்துட்டு பார்க்கலாம். அப்படி ஒருத்தர் தான் வந்துட்டு அந்த கவுன்சில் மெம்பர்ஸும் சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஒரு படி மேலே இருப்பாங்க. ஸோ மேஸ் விண்டு தான் அதில் ஒருத்தராக இருந்தார். பட் அவர் வந்துட்டு க்ளோன் வார் சமயங்கள் வந்துட்டு அந்த இடத்துல இருக்க முடியாதப்போ ஆல்ரெடி கிராண்ட் மாஸ்டராக இருந்த ஒருத்தர் யார், நம்ம மாஸ்டர் யோடா, அந்த இடத்துல அந்த ஒரு பதவி எடுத்திருப்பார். அது என்னடா ஆள் பார்க்க குட்டியாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய பதவி அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இவரோட வயசு கிட்டத்தட்ட 900 வருஷங்கள். 900 வருஷங்களாக வந்துட்டு ஜெடாய் ஆர்டரில் லைட் சைடில் இருந்த ஒருத்தர், டார்க் சைடுக்குள்ளேயே போகாமல் இருந்த ஒருத்தர். அப்படின்னு இவரோட ஞானம் எந்த அளவுக்கு இருக்கும், இவரோட செல்ஃப் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் ஒரு பாயிண்டில் இவரையே வந்துட்டு எல்லாரும் பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபோர்ஸ் நாளைக்குன்னு சொல்லி தேடி போய் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி இனிமேல் நான் இங்கே இருக்க விரும்பலன்னு சொல்லி ஒரு பாயிண்டில் டகோபோல போய் இருக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்களே வயசாயிருச்சு அப்படின்னா ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸாக இருந்தாலுமே துரத்திடுறாங்க, முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிற மாதிரி. சங்கட்டமாக தான் இருக்குது இவரோட நிலைமையை பார்க்கும்போது. ஒன்ஸ் நீங்கள் இன்வால்மெண்ட்டோட இவரோட ஸ்டோரியை மொத்தமாக பார்த்தீங்கன்னா, அதுவும் க்ளோன் வார்ஸ் பார்த்துட்டு ரிவெஞ்ச் ஆஃப் தி சித் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யோடா நினச்சி உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஞானமாக இருக்கிறவர், பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக நம்ம சாதாரண படத்துக்கும் மணிரத்னம் படத்துக்கு வித்தியாசம் இருக்கும். சாப்பிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறது ஜென்ரல், நீ சாப்பிட்டியா அப்படின்னா அதுதான் மணிரத்னம் படம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கலாச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் நம்ம யோடா பேசுவார். ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னா அது நார்மல் இங்கிலீஷ், அண்டர்ஸ்டுட் ஐ ஹவ் அப்படின்னா அதுதான் யோடாவோட இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு முன்ன பின்ன இருக்கிறத வந்துட்டு வேர்ட்ஸை மாற்றி போட்டு தான் பேசுவார். பட் ஆனால் அது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். தமிழில் அந்த டப்பிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் கொஞ்சம் நம்மளுக்கு சிரிப்பற மாதிரி இருக்கும் புது ஆடியன்ஸுக்கு. பட் ஒன்ஸ் நீங்கள் யோடா இப்படி தான் பேசுவாருன்னு நினச்சி தெரிஞ்சு நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்லடா, பெர்ஃபெக்டாக ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணும். மறக்காமல் தமிழ் டப்பிங் இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிராண்ட் மாஸ்டர் தான் இருக்கிறதுலே ஒரு உயர்ந்த பட்டம் சொல்லலாம். அதுக்கு வந்துட்டு உரியவர் தான் இவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டியுமே இன்னுமே நிறையா பட்டமும் பதவி இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அது ஜென்ரலி இந்த க்ளோன் வார் சமயங்களை வந்துட்டு ஜெடாய்கள் எல்லாருமே ஒரு ஜெடாய்களாக இல்லாமல் ஒரு படையோட தளபதிகள் ஆனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஜெடாய் கமாண்டர், ஜெடாய் ஜென்ரல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் முதல்ல வந்துட்டு ஜெடாய் கமாண்டர்ஸ், இதை வந்துட்டு ஜெடாய் பேடவான்ஸுக்கு தான் இந்த ஒரு பதவியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இல்லை ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் க்ளோன் ட்ரூப்பர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது க்ளோன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அதாவது பர்டிகுலர் க்ளோன் பெட்டாலியன்ஸ் இருக்கும். அந்த பெட்டாலியனுக்கு க்ளோன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் போடுறவங்க தான் இந்த ஜெடாய் கமாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். க்ளோன் பெட்டாலியன், க்ளோன் ட்ரூப்பர்ஸ், அவங்க பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு ரூல் ஆஃப் டூ பற்றி பார்ப்போம், நாளைக்கு க்ளோன்ஸை பற்றி பார்ப்போம். சரி, ஓகே. அது வந்து ஜெடாய் ஜென்ரல்ஸ். ஸோ ஜெடாய் நைட்ஸ் தான் அந்த ஒரு க்ளோன் வார் சமயங்களில் இந்த ஒரு பட்டத்தை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஜெடாய் மாஸ்டர்ஸுமே வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பட்டத்தை வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு கீழே வந்துட்டு க்ளோன் ட்ரூப்பர்ஸோட ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் யூனிட்டே இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்தையுமே தலைமை தாங்குற மாதிரி இருக்கிறவங்க தான் இவங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு சீனியர் லெவல் இருக்குது. அந்த ஒரு சீனியர் லெவல் எப்படிப்பட்டாங்க அப்படின்னா ஒரு 20 யூனிட் பக்கம் கிராண்ட் ஆர்மி ஆஃப் ரிபப்ளிக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு 20 யூனிட் ஆர் 20 செக்டார்னு சொல்லலாம். அந்த ஒரு செக்டார் மொத்தத்துக்குமே வந்துட்டு இவங்க தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு கீழே சில பேர், அதாவது ஜெடாய் ஜெனரல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இவங்க கிட்ட கைடன்ஸ் கேட்டு கூட நடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பர்டிகுலர்லி இவங்களுக்கு கீழே தான் வந்துட்டு இருப்பாங்க. ஜென்ரலி ப்ளொக்குன் இருக்கார் இல்லையா, அவர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக தான் இருந்தார். ஏன்னா அந்த ஒரு சமயத்தில் அவர் சொல்கிறது கேட்டு தான் கீழே இருக்கிற ஆனக்கின் ஆகட்டும் மற்றவங்க எல்லாருமே நடந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு செக்டாரை வந்துட்டு இது பண்ணுறவங்க நார்மல் லெவல் ஜெடாய் ஜென்ரல்ஸ், பட் இவங்க வந்துட்டு சீனியர் லெவல் ஜெடாய் ஜென்ரல்ஸ். ஸோ அது வந்து ஹை ஜெடாய் ஜென்ரல்ஸ் அப்படிங்கிறவங்க கவுன்சில் மெம்பர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியும். வேறு யாருமே அவங்களுக்கு கீழே இருக்கிற யாரையுமே அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு படி மேலே இருக்கிறவங்க. ஸோ 20 செக்டாரையும் தாண்டி ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த ஒரு சிஸ்டத்துக்கு கீழே இருக்கிற மொத்த ஆர்மியுமே வந்துட்டு இவங்களோட கண்ட்ரோல் இவங்க வைக்கலாம். மோரா லைக் 10 சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சிஸ்டத்தை
இந்த ஒரு கவுன்சிலில் இருக்கக்கூடியவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துலையுமே வந்துட்டு 2 செக்டார் ஆர்மி இருக்கும். மொத்த கேலக்சியில் இருந்துமே சொல்கிறேன். ஸோ நம்ம கெனோபி, ஷாக்டி, அதுக்கப்புறம் மேசுண்டு, இவங்க எல்லாருமே தான் இந்த ஒரு பதவியில் இருந்தவங்க. சரி, ஓகே, இதெல்லாம் வந்துட்டு க்ளோன் வார் சமயங்களில் சண்டை போடுறக்காக இருந்தவங்க. அதை தொடர்ந்து ஜெடாய் பேட்டில் மாஸ்டர்னா பேர்லேயே இருக்குது. ஆஃப்கோர்ஸ் லைட் சேபர் காம்பட்டில் சிறந்த ஒருத்தர். இது மாதிரி சித்திலையுமே நம்ம பார்த்துருப்போம். ஆஃப்கோர்ஸ் ஏன்னா ஃபோர்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்குற ஆள், சண்டையை பற்றி சொல்லிக் கொடுக்குற ஆள், எல்லாருமே வந்து தனித்தனியாக ஆட்கள் இருப்பாங்க தான். ஒருத்தரே வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. பட் எல்லாருக்குமே வந்துட்டு பர்டிகுலர்லி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு அந்த ஒரு சீனியர் இருப்பாங்களா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். ஸோ லைட் சேபர் காம்பட்டை சொல்லிக் கொடுக்குறதா மட்டுமே இந்த ஒரு மாஸ்டர் வச்சிருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து லைட் சேபர் காம்பட் வந்துட்டு எல்லா வித்தையுமே தெரிஞ்சவர். சாத்தர் வந்து ஜெடாய் கார்டியன்ஸ். ஸோ இந்த கார்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு லைக் ப்ளூ கலர் லைட் சேபர் வச்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ப்ளூ கலர் லைட் சேபர் வந்துட்டு ஒரு ஜெடாய் எடுத்துனா அப்படின்னா அவன் வந்துட்டு முழுக்க எதுக்காக இருப்பான் அப்படின்னா அந்த டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸுக்கு எகென்ஸ்டாக தான் இருப்பான். அதே சமயம் வந்துட்டு இவங்க முறைக்கு இது ஒரு ஸ்பெஷலைசேஷன் மாதிரி தான், பட்டத்தையும் தாண்டி அப்படி இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜெடாய் கார்டியன்ஸாக இருக்கிறவங்க. அண்டு நீங்கள் வந்துட்டு ஆயுதங்களை எல்லாம் சண்டை போடுறதுக்கு கூட ஒரு பிரத்யேகமாக ஒரு பெர்ஃபெக்டான ஆளாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த ஜெடாய் கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொருத்தங்க இருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அன்ஆர்ம்டாக வந்துட்டு சண்டை போடுறீங்க அப்படின்னா ஏசஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு லிட்டரலி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஸ்டார் ஃபைட்டர் ஓட்டுறவங்களும் இருப்பாங்களே, அதில் அவங்களோட ஸ்கில்லை வந்துட்டு பயன்படுத்தி அந்த ஒரு ஃபைட்டிங்கில் வந்துட்டு அவங்க அந்த ஸ்டார் ஃபைட்டர் வச்சு எப்படி சண்டை போடுறாங்க, அதை வச்சு எப்படி அவங்க பெர்ஃபெக்டாக அந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த லைட் சேவர் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்லை வச்சு மட்டுமே எப்படி அந்த ஒரு இடத்துல அவங்க சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒருத்தங்க தான் இந்த ஜெடாய் கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் தான் வந்துட்டு ஜெடாய் கார்டியன்ஸில் ஒரு சப் லெவல் தான் இந்த ஏசஸ் அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் லைட் சேவர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் லைட் சேவர் பற்றி எல்லாருக்கும், குழந்தைகளுக்கு, யங்லிங்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் பீஸ் கீப்பர்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படின்னா மோர் லைக் ஜெடாயில் இருக்கிற ஒரு போலீஸ் குரூப் மாதிரி. அவங்க வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே கண்டிப்பாக நிறைய லெவல்ஸ் இருக்கு இல்லையா. ஜென்ரலி வந்துட்டு கேலக்ஸியில் இருக்கிற பிரச்சனைகள் ஜெடாய்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, ஜெடாய் நைட்ஸ் ஆகட்டும் மற்றவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பீஸ் கீப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு மேற்பார்வை பண்ணி குற்றவாளிகள் எல்லாத்தையுமே பிடிக்கிறவங்க தான் இந்த பீஸ் கீப்பர்ஸ். ஸோ வெப்பன் மாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பேர்லேயே இருக்கு இல்லையா, ஆயுதங்களை வந்துட்டு கை தேர்ந்தவங்களா இருக்கிறவங்க தான் இந்த வெப்பன் மாஸ்டர்ஸ். ஸோ அது வந்து வாரியர் மாஸ்டர். இந்த ஜெடாய் கார்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வழியை வந்துட்டு பின்பற்றதுல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ அது வந்து ஜெடாய் கவுன்சிலர்ஸ். ஸோ இது வந்துட்டு அந்த ப்ளூ லைட் சேபர்லாம் விட்டுட்டு நேராக நீங்கள் க்ரீன் லைட் சேபருக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஃபிசிக்கல் காம்பெட்டி தாண்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஆற்றலில் வந்துட்டு கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் இந்த க்ரீன் லைட் சேபரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ளூ லைட் சேபர் முழுக்க அந்த டார்க் சைட், அதாவது அவங்களுக்கு டார்க் சைடுங்கும் போது நம்மளுக்கு எதிரிகள் எல்லாருமே வந்துட்டு டார்க் சைடு கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எதிராக சண்டை போடுறவங்க தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க. பட் இவங்க வந்துட்டு அப்படி கிடையாது, முழுக்க ஃபிசிக்கலே கிடையாது, ஃபோர்ஸ் தான். ஸோ ப்ளூ லைட் சேபர் காம்பட்ஸ் எல்லாமே ஃபிசிக்கல், இது வந்துட்டு மென்டலி. ஸோ இதில் எப்படி அந்த ஒரு இதுக்கு முன்னத்தை கேட்டகிரி ஜெடாய் கார்டியன்ஸுக்கு கீழே நிறைய சப் லெவல் இருந்துச்சு இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்தலாம் அதுதான். இதுலேயுமே சப் லெவல்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இந்த அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு. இவங்க எல்லாரும் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கேலக்ஸியோட செனட்டர் கூடவும் அதே சமயம் சான்சலர் கூடவும் ஒருத்தங்கலாம் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்க கூட இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கைடன்ஸாக இருப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் ஒரு மந்திரி மாதிரி இருப்பாங்க இல்லையா அரசருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கைடன்ஸாக அவங்க கூடவே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிப்ளமேட்ஸ். ஸோ டிப்ளமேட்ஸ் அப்படிங்கிறது பேர்லேயே இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ நார்மலாக வந்துட்டு நெகோசியேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது தான் இவங்களோட அந்த ஒரு ஆக்டே இருக்கும். அதில் காம்ப்ரமைஸ் பேசுறக்கும் அதே சமயம் வந்து பிரச்சனைகள் தீர்க்கறக்கும் பயன்படக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த ஒரு குரூப்பு. ஸோ அது வந்து ஹீலர்ஸ்னாலே பேர்லேயே இருக்குது. ஆஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ் மாதிரி தான். இவங்க வந்துட்டு அவங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தங்களை ஹீல் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு ஹீலிங் வந்துட்டு வித்தியாசமாக ஆக்ட் பண்ணும். சில பேருக்கு வந்துட்டு சின்ன விஷயங்கள் ஹீல் பண்ணுறதுனால பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் சில பேருக்கு ஒருத்தவங்க ஹீல் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு குறையும். இது நீங்கள் சீக்வல் ட்ரைலர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆஃப்கோர்ஸ் ரே ஸ்கைவாக்கர் ஆகட்டும் கைலோ ரென் ஆகட்டும், ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஒன்ஸ் வந்து இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு இறந்துட்டா தான் ரே ஸ்கைவாக்கரை உயிர்த்தலை வைக்கிறதுக்காக கைலோ ரென் வந்துட்டு அவரோட லைஃப் ஃபோர்ஸ் மொத்தத்தையும் கொடுத்து ஹீல் பண்ணி பொழைக்க வச்சதுக்கப்புறம் கைலோ ரென் இறந்துருப்பாரு. அதுக்கப்புறம் லோர் கீப்பர்ஸ். இதில் வந்துட்டு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் நம்ம மொக்க கமெண்ட்ரி ப்ரோ அண்ட் மிஸ்டர் கேகே, அதுக்கப்புறம் மற்ற கேமர்ஸ் எல்லாருமே வருவாங்க. அதில் இன்க்ளூடிங் நானும் வருவேன். இவங்க எல்லாரும் தான் லோர் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மார்வல் பற்றி, டிசி பற்றி, ஜிடிஏ பற்றி பேசுறதுக்கு எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார் வார்ஸ் பற்றி பேசுறதுக்கும் நானும் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு ஃபிக்ஷனோட லோரை வந்துட்டு தமிழில் வந்துட்டு பரப்பி அதை வந்துட்டு எப்படியாவது பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஜெடாய் ஆக்யூஸ் வந்துட்டு பார்த்துக்கிறவங்க இந்த லோர் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு பர்டிகுலர்லி சீஃப் லைப்ரரியன் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் ஜொகாஸ்டானோ அப்படிங்கிறவங்க. இவங்களுமே ஃபோர்ஸ் எபிலிட்டி இருக்கிறவங்க தான். பட் ஆனால் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட வேலையெல்லாம் பார்க்காம இந்த வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஃபோர்ஸ் சென்சிட்டிவ் லெவல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். எல்லாருமே வந்துட்டு ஃபோர்ஸ் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க ஜெடாயாவும் சித்தாவும் ஆகியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் நிறைய வேலைகள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன்ல, அதிலே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க ஒரு சீஃப் லைப்ரரியனாக இருப்பாங்க.
அது வந்து ஜெடாய் ரிசர்ச்சர்ஸ் பேர்லேயே இருக்கு இல்லையா. ஸோ ரிசர்ச் பண்ணுறவங்க, அதாவது ஜெடாயோட ஆர்கியாலஜி ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட ஜெடாய்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஸோ இந்த ஒரு சப்லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாருமே வந்துட்டு காம்பேட்டை விட, அதாவது ஃபிசிக்கலி அவங்கள வந்துட்டு பயன்படுத்திக்கிறத விட மென்டலி அதே சமயம் அந்த ஃபோர்ஸ் மூலியமா எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க. இவங்க யாருமே வந்துட்டு ஜென்ரலி போயிட்டு இறங்கி அடிக்கிற குரூப்பாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சயின்ஸ் குரூப் எடுத்தோம்னா எல்லா சப்ஜெக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்குள்ளேயும் ஒரு பூந்து வளர்றவங்க தான் இவங்க. அதுக்கப்புறம் சியர்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் ஹாலக்ரானை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க வந்துட்டு ஜோசிக்காரங்க மாதிரி தாங்க, எதிர்காலத்தை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு நோட்ஸாக வச்சிருப்பாங்க. ஜென்ரலி இவங்க வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்ஸாக தான் ஆக்ட் ஆவாங்க. ஸோ அது வந்து சேஜ் மாஸ்டர். இவங்களுமே ஜெடாய் கவுன்சிலர்ஸ் மாதிரி தான், பட் அதுலேயே வந்துட்டு சீனியர் லெவல்னு சொல்லலாம். அதாவது ஜெடாய் கவுன்சிலிங்கில் போயிட்டு ஃபஸ்ட் இயர் படிக்கிறக்கும் ஃபைனல் இயர் படிக்கிற வித்தியாசம் இருக்குல்ல, இவங்க வந்துட்டு ஃபைனல் இயர் கேட்டகரி. ஸோ அது வந்து ஜெடாய் சென்டினல்ஸ். மோரலைக் இவங்க எல்லாருமே ஒரு ரேரான ஒரு ஜெடாய் டைட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு மோரலைக் எல்லோ லைட் சேபர் தான் பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே டென்ஷன் ஆகும். ஏண்டா இவங்க ரேராக இருக்கிற பட்சத்துக்கு இருக்க எப்பூரா ரேஸ் கைவாக்கிற எல்லோ லைட் சேபர் வச்சா அப்படிங்கும்போது உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் சுருன்னு ஏறணும். அதுக்கு காரணம் ரேஸ் கைவாக்கர் கிடையாதுங்க, டிஸ்னி. உங்களோட கோபத்தையும் ஆதங்கத்தையும் டிஸ்னி மேலே காட்டுங்க, ஸ்டார் வார்ஸ் மேலே காட்டாதீங்க ப்ரோ. ஸோ மோரலைக் அந்த கார்டியன்ஸ்ல இருந்து அடுத்து கவுன்சிலர்ஸ் வரைக்கும் போனவங்க எல்லாருமே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே மொத்தத்துக்குமே சேர்த்து ஒரு பேலன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஒரு பர்டிகுலர் எல்லோ லைட் சேவர் வந்துட்டு வீல் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இந்த ஒரு விஷயத்தில் பார்ஷியலி ரேஸ் கைவாக்கர் வந்துட்டு இந்த எல்லோ லைட் சேவர் வீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் சில சமயங்களில். ஏன் அப்படின்னா அவங்களுமே ஒரு பேலன்ஸ் தான். ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸோட வம்சத்தில் வந்தவங்க, பட் லைட் சைடில் வந்துட்டு ஸ்டிக் ஆகிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க ஓகே, ஓரளவுக்கு அவங்க பேலன்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஈவன் அவங்க கையாலேயே பால்பட்டினை வந்து அழிச்சிருப்பாங்க, அதுதான் வந்துட்டு நடந்திருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஷீ இஸ் த கேப்பபிள் டு பி எ ஜெடாய் சென்டினல் அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆனால் இப்படி சொன்னேன் அப்படின்னா அதுக்கு நீங்களும் பதில் வச்சிருப்பீங்க, தம்பி ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் வித்தியாசம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெடாய் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு நிலைமைக்கு வருவாங்க. பட் நம்ம ரேஸ் கைவாக்கர் வந்துட்டு ஓகே ஸ்மார்ட் ஒர்க்கில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்துட்டு யார் கொடுத்தா, டிஸ்னி கொடுத்தாருன்னு நான் கேட்பேன். ஆமாம், அவங்க தானே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்துட்டு பர்சனலி அவங்களுக்குள்ள யாருன்னே தெரியாமல் இருக்கும். யாருன்னு தெரிஞ்ச கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அவங்க எல்லோ லைட் சேவரை வீல் பண்ணும்போது அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தாலும் தட்ஸ் ஓகே. அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன், சீக்வல் ட்ரையாலஜியாக இல்லாமல் ஒரு பென்டாலஜியாக இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு குவாட்ராலஜியாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு சீக்வலாக இருந்திருக்கும். பட் தே ரஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுலேயுமே வந்துட்டு நிறைய சப் லெவல்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்துட்டு இவங்க வந்துட்டு எப்படிப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல இன்வெஸ்டிகேட்டர்ஸ். ஸோ கேலக்சியில் மறைஞ்சும் அதே சமயம் ஆபத்தான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கண்டறிகிற வேலைகள் இருக்கக்கூடியவங்க தான் இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ். இவங்களை வந்துட்டு ஹை கவுன்சில் தான் வந்துட்டு வேலைக்கு எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க ஜெடாய்ஸ் இந்த அளவுக்கு கேப்பலாக இருந்தால் மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ ரிபப்ளிக் எதிராக வந்துட்டு சாதாரண பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, பைரட்ஸ் இருக்காங்க, அதே சமயம் வந்துட்டு நிறையா கிரைம் சிண்டிகேட்ஸ் இருக்காங்க. கிரைம் சிண்டிகேட்ஸ் அவங்கள பற்றியுமே நம்ம பார்க்கலாம். பட் இப்போ இல்லை, நாளைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன், ரூல் ஆஃப் 2, அதுக்கப்புறம் க்ளோன் ட்ரூப்பர் பெட்டாலியன்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா க்ளோன் ட்ரூப்பர்ஸை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னொன்று ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கிரைம் சிண்டிகேட்ஸை பற்றி பார்த்துட்டு அதை பார்க்கலாம். அது என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிறத அந்த க்ளோன் ட்ரூப்பர் வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கான வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தொடர்ந்து ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக போய்ட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஃபோர்ஸ் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க அதான் புள்ள பிடிக்கிற வேலை தான். அதுக்கப்புறம் ஷேடோஸ். இந்த ஷேடோஸ் அப்படிங்கிறவங்க சிபிஐ மாதிரிங்க. ஆனால் இவங்களால வந்துட்டு இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மோரலைக் எல்லா சித்தியுமே அழிச்சதுக்கப்புறம் சித்துங்கிற ஒரு வார்த்தையே இந்த கேலக்சிக்கு தெரியாமல் பல வருஷங்கள் இருந்ததுக்கான காரணம் இந்த ஷேடோஸை சேர்ந்த குரூப் தான். இன்னும் இவங்க வந்துட்டு இருக்கிற மொத்த சித்தியை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் ரகசியமாக இருந்து மொத்தமாக ஆஃப்கோர்ஸ் மோரலைக் டிசி மாதிரிங்க நைட்டில் தான் வருவாங்க. மார்வல் மாதிரி வெளிச்சத்தில் வரும் கிடையாது. ஓகே. ஸோ நைட்டில் போய் மொத்தமாக எல்லாத்தையுமே, அதாவது மறைஞ்சிருந்து எல்லாத்தையுமே போட்டு தள்ளி சித்தை பற்றி தெரியாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சவங்க தான் இவங்க. ஸோ அது வந்து டெம்பிள் கார்ட்ஸ் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு லைட் சேவர் காம்பாட்டும் போடுவாங்க. நிறைய பேர் டெம்பிள் கார்ட்ஸாக இருந்தவங்க இன்குவிசிட்டர்ஸாக ஆகியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நான் வந்துட்டு அந்த சித்தோட வீடியோவில் சொல்லலை. பட் ஆனால் இதில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு ஜெடாய் பேஜுக்கு அப்புறம் நிறைய பேரை வந்துட்டு மேனிபுலேட் பண்ணி ஜெடாய்கள் வந்துட்டு துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை இன்குவிசிட்டர்ஸாக மாற்றிருப்பாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் ஜெடாய் பேஜை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் 66 அதோட வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுவுமே 2.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவாக பார்ப்போம். தேவைப்படாது அதை தான் வந்துட்டு வீடியோவாக போட்டிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே டபுள் பிளேடோ எல்லோ லைட் சேவர் தான் வச்சிருப்பாங்க. அதே சமயம் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் வந்துட்டு முக்கியமாக அந்த ஒரு இடத்துக்கு பாதுகாவலர்களாக இருப்பாங்க. வேறு யாருமே உள்ள நுழையாத மாதிரியும் அப்படி நுழைஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எல்லாரும் முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு இடத்துல தான் இவங்க இருப்பாங்க. ஸோ அது வந்து வாட்ச்மேன் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா, ஒரு பர்டிகுலர் செக்டரில் ஒரு சிஸ்டத்தை பார்த்துக்கிறவங்க தான் இவங்களா இருப்பாங்க. ஸோ அது வந்து ஜெடாய் டெம்பிள் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ மோரலைக்கு அந்த ஜெடாய் டெம்பிள் கார்டியன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்கப்படுற வேற ஒரு வேலைகள் தான் வந்துட்டு
இந்த ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ செக்யூரிட்டி ஃபோர்ஸாக வந்துட்டு ஆக்ட் பண்ணுவாங்க. நார்மலாக பாதுகாவலர்களாக மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வேலைகளில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஈடுபடக்கூடியவங்க தான் இவங்கள சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கேட் மாஸ்டர் பேர்லேயே இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தாங்க. ஜெடாய் டெம்பிளோட கதவுகளை வந்துட்டு பாதுகாக்கிறவங்க தான் இவங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு கேட் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் ஜுராக். இவர் தான் வந்துட்டு யார் கொண்டாங்க அப்படின்னா அனாகின் ஸ்கைவாக்கர். எப்போ அப்படின்னா ஆர்டர் 66 அப்போ. ஸோ அது வந்து ஜெடாய் ஸ்னைப்பர்ஸ். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜெடாய் டெம்பிளை சுற்றி இருப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா மேலேருந்து வந்துட்டு கண்டிப்பாக தாக்குதல் செய்யணும் இல்லையா, அதனால். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதாவது லைட் சேபரோட டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பர்டிகுலர் லைட் சேபர் வந்துட்டு ஸ்னைப்பர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாருமே அவங்களோட லைட் சேபரை இந்த மாதிரி மாற்றி அந்த கோயிலை பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஜெடாய் ப்ரூட்ஸ் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும். நார்மலாக வந்துட்டு இவங்க ஜெடாய் டெம்பிளில் முன்னாடி இருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா தடுக்கிறதுக்காக சண்டை போடக்கூடிய ஒருத்தர்கள். ஸோ அப்போ நினச்சி பாருங்க, நம்ம ஆனகின் ஆர்டர் 66 அப்போ இந்த ப்ரூட்ஸ், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், ஸ்னைப்பர்ஸ் எல்லாத்தையும் கடந்து உள்ளே வந்து அந்த கேட் கீப்பரை போட்டு தள்ளி உள்ளே வந்து யங்லிங்ஸை போட்டு தள்ளி இருக்காப்புல. அப்போ எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. காரசானில் வந்துட்டு மொத்தம் 4 கேட் இருக்கும். அந்த 4 கேட்டுக்குமே வந்துட்டு அந்த கேட் மாஸ்டர் ஒருத்தர் மட்டும்தான். அவங்க அவர்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டெம்பிள் கார்ட்ஸ் ஆகட்டும், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஆகட்டும், ப்ரூட்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. ஆனால் உள்ளே இறங்கி மொத்தமாக போட்டு தள்ளிட்டு வந்து எல்லாத்தையுமே சாவடிச்சிருப்பாரு. பார்த்தீங்களா, வேற மாதிரிங்க. ஸோ அது வந்து ஜெடாய் சர்வீஸ் காப்ஸ். ஸோ இவங்களாம் எப்படி பட்டாங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஜெடாய் ஆகிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அவங்களோட ஜெடாய் ஃபோர்ஸை வந்துட்டு அதே சமயம் அவங்களோட ஆற்றலை வந்து வேறு எதுக்காவது பயன்படுத்தலாமே, ஏன்னா அவங்களோட திறன் வந்துட்டு சண்டைக்கு பயன்படலை அப்படின்னாலும் வேறு எதுக்காக பயன்படும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இதில் வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு 4 விதமான வேலைகள் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு பயன்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயம் மருத்துவத்துக்கு, அதுக்கப்புறம் கல்விக்கு, அதுக்கப்புறம் கண்டறிதல் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற இடங்களில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. எக்ஸ்ப்ளோரேஷன் காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 விதமான காப்ஸுக்கு கீழே இவங்க வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கடைசியாக ஆஃப்கோர்ஸ் கேர் டேக்கர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜெடாய் கவுன்சிலில் ஒரு 5 பேர் இருப்பாங்கல்ல லைஃப் டைமுக்கு. ஸோ அவங்க தான் வந்துட்டு மோர் லைக் இதில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற ஞானத்தையும் அதே சமயம் அறிவையும் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் வந்துட்டு இவங்க தான் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெம்பிள் இருக்கக்கூடிய விஷயங்களும் அதே சமயம் அது வந்துட்டு என்னெல்லாம் பண்ண முடியும், அதனால் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு பார்த்துக்கிறவங்க தான் இவங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஜெடாயில் இருக்கக்கூடிய அந்த பதவிகளும் பட்டங்களும். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். சரி, ஓகே. நாளைக்கு ரூல் ஆஃப் 2. ஆஃப்கோர்ஸ் சித்தோட வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. அதை பார்க்கும்போது அந்த ரூல் ஆஃப் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும். ஸோ ரூல் ஆஃப் 2 பார்க்கும் வரை மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.